Hi, hello, good evening, my dear children. How are you all? I hope you are doing good, studying well also. This is Science Educator Matilda. Today our class is Importance of the Nitrogen Cycle. Okay, before we are entering into the nitrogen cycle, what is meant by nitrogen? How it is impact in our life? Let's see. Just this is the first slide is introduction video. Okay, what is the nitrogen? Simply nitrogen is one of the element. Okay, we can represent as a capital N. Okay, nitrogen, and nitrogen is essential to the life in proteins and DNA. Okay, and free nitrogen make up approximately 78% of the earth atmosphere. இந்த earthல வந்துட்டு காற்று இருக்குது. அதுவும் காற்று வந்து எப்படி இருக்குது அப்படின்னாக்கா மிக்சர் ஃபார்மில் இருக்குது. மிக்சர்னா என்னது உங்களுக்கு 78% ஆஃப் நைட்ரஜன் இருக்குது. ஓகே, அண்டு 28 சம்திங் ஆக்சிஜன் இருக்குது. ஓகே 28 சம்திங் ஆக்சிஜன் இருக்குது. அண்டு கார்பன் டை ஆக்சைடு சம் ஆஃப் த பர்சன்டேஜ் இருக்குது. அண்ட் ஆல்சோ டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஆல்சோ எக்ஸிஸ்ட் இன் த ஹார்ட். ஓகேங்களா, ஆர்கான் இது எல்லாமே ஒரு மிக்சராக இருக்கும். மிக்சர்னால் உங்களுக்கு தெரியும் இல்லையா, சாப்பிட்ற மிக்சரை நம்ம வந்துட்டு இந்த கடலை, மலாட்டை, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்துட்டு அவல் இதெல்லாம் சேர்ந்து தானே மிக்சர்னு சொல்லுவோம். அதே தான் சிமிலர். அந்த நம்மளுடைய அர்த்து வந்து ஒரு போர்வை போல் மிக்சர் ஆஃப் காற்றினால் கலந்த கலவை அப்படின்னு சொல்லலாம். அதுதான் 78% ப்ரொடாமினண்ட்டாக உங்களுக்கு வந்துட்டு 78% இருக்குது. சரிங்களா, ஓகே. இந்த நைட்ரஜன் வந்து ஓகே காற்றில் இருக்குது, அப்படியே நாம் எடுத்துக்கலாமா, இல்லை பிளான்ஸ் அப்படியே எடுத்துக்குமா? நோ மை டியர், இட் இஸ் நாட் பாசிபிள். அப்படியே எவ்வளோ பிளண்டி ஆஃப் 78% நைட்ரஜன் இருந்தாலுமே கூட நம்ம வந்துட்டு அதை அப்படியே யூஸ் பண்ண முடியாது. அது நம்மளுக்கு வந்துட்டு பாக்டீரியா மூலம் கன்வெர்டபிள் ஃபார்மாக வந்து பிளான்ஸுக்கு கொடுக்கும். அதே மாதிரி தான் நமக்குமே கொடுக்கும். சரிங்களா, அப்படியே நம்ம நைட்ரஜனை சுவாசித்தாலுமே அது வந்துட்டு அது வந்து இன்ஆக்டிவ் ஃபார்மாக அப்படியே தான் வெளியே வரும். சரிங்களா, அது நம்ம உடம்புல எந்த மாற்றத்தையும் கொண்டு வர போகிறதில்ல. அப்படியே நீங்கள் சுவாசித்தாலுமே நெவர் டேக்கிங் எனி இம்பேக்ட் ஆன் யுவர் பாடி. ஓகே, ஆஸ் இட் இஸ் எப்படி போச்சோ அப்படியே தான் வெளியே வரும். ஸோ வில் see that no organism can use the molecular nitrogen directly. யாருமே சரி, அனிமலாக இருந்தாலும் சரி, ஹியூமனாக இருந்தாலும் சரி, நைட்ரஜனை வந்து நேரடியாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஓகே, ஆர்கானிசம்ஸ் such as animals require nitrogen in organic compound. Others including plants, algae and bacteria can take up nitrogen either as a nitrate ion. What is meant by nitrate ion? NO3 என்றது nitrate ion or ammonium ion. Ammonium ion என்றது NHO4. ஓகேங்களா, ஒரு சில சச்சஸே ஒரு நம்மளுடைய அனிமல்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு ஆர்கானிக் காம்பவுண்டாக அது எடுத்துக்கும். அதே மாதிரி பிளான்ஸுக்கும் நைட்ரஜன் வேணும், ஆல்கேக்கும் நைட்ரஜன் வேணும். ஆல்கே ஆல்சோ ஒன் ஆஃப் த பிளான்ஸ், ப்ரீமெச்சூர் பிளான்ஸ் மாதிரி இருக்கும். ஆல்கே வந்துட்டு ஃப்ளோட்டிங் இன் தி வாட்டர் பார்த்துருக்கீங்களா? பாசி தான் நம்ம ஆல்கே சொல்லுவோம். ஆல்கே வந்து ஆட்டோட்ரோப்ஸ், அதுவே அது க்ரீன் கலராக இருக்கும். அதுக்கிட்ட குளோரோஃபில் இருக்குது. அதுவே தனக்கு தேவையான உணவை அதுவே தயாரித்து கொள்ளும். அதுதான் ஆல்கேன்னு சொல்லுவோம். சரிங்களா, ஸோ அதுக்கும் தேவைப்படும், பாக்டீரியாவுக்கும் தேவைப்படும். அண்ட் டேக் அப் த நைட்ரஜன் எய்தர் எந்த ஃபார்மில் எடுத்துக்கும்? ஒன்லி நைட்ரேட் அயனாக எடுத்துக்கும், இல்லைனாக்கா அமோனியம் அயனாக எடுத்துக்கொள்ளும். சரிங்களா, ஆனால் வந்துட்டு காற்றில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கொள்ள முடியாது. ஓகேவா, அதான் பாயிண்ட்டு. பிகாஸ் நைட்ரஜன் இஸ் ரிலேட்டிவ்லி unreactive elements. Few process convert the molecular nitrogen to one of these compounds. அதாவது லைட்டனிங்லாம் வரும் இல்லையா, வானத்துலேருந்து தண்டரிங் லைட்டனிங்லாம் வருது இல்லையா, அதில் வந்துட்டு இந்த ஆக்சைட்ஸ் ஆஃப் த நைட்ரஜன் வந்து என்னவா மாறும்னாக்கா நைட்ரிக் ஆக்சைடாக மாறும். சரிங்களா, அந்த காற்றில் இருக்கிற அட்மாஸ்பியரில் 78% நைட்ரஜன் இருக்குது. ஓகே, இருக்கட்டும். அது எப்படி வந்து கன்வெர்டபிள் ஃபார்மாக மாறும் அப்படின்னாக்கா அந்த லைட்டனிங் மூலமாக சாயில்குள்ளே வரும். எந்த ஃபார்மாக வரும்? சாயில்குள்ளே நைட்ரிக் ஆக்சைடாக வரும். சரிங்களா, இன் நேச்சர் எசென்ஷியலி ஆல் அதர் கன்வர்ஷன் மாற்றக்கூடிய நைட்ரஜனை வந்து மாற்றக்கூடிய சக்தி வந்துட்டு நைட்ரஜன் டு பயாலஜிக்கல்னா இயற்கையாக. ஓகேங்களா, பயாலஜிக்கலாக யூஸ்ஃபுல் ஃபார்ம் ஆர் கண்டக்டட் பை தி பாக்டீரியா தான் அதை வந்து மாற்றும். கன்வெர்டபிள் ஃபார்மாக வந்துட்டு காற்றில் இருக்கிற நைட்ரஜனை கன்வெர்டபிள் ஃபார்மாக பாக்டீரியா மாற்றி பிளான்ஸுக்கு கொடுக்கும். அதை பிளான்ஸை சாப்பிட்ற அனிமல்ஸுக்கும் கன்வெர்டபிள் ஃபார்மாக கிடைக்கும். ஓகேங்களா, அந்த அனிமல்ஸ் வந்து இறந்துட்ட பிறகு எதுக்குள்ளே தான் போகும்? மண்ணுக்குள்ளே தான் போகும். அப்போ சாயில்குள்ளேயும் நைட்ரஜன் வந்து கன்வெர்டபிள் ஃபார்மாக போயிட்டு திருப்பியும் லெக்யூமென்ஸ் பிளான்ஸ் எல்லாமே வளர ஆரம்பிக்கும். இதுதான் ஃபார்மேட்டு. சரிங்களா, அப்போ பிளான்ஸை சாப்பிட்ற நம்மளுக்குமே அந்த நைட்ரஜன் போகும் இல்லையா கன்வெர்டபிள் ஃபார்மில். தட் இஸ் அ லாஜிக்கல் இயர். ஓகேங்களா, திஸ் இஸ் அவர் இன்ட்ரடக்ஷன் வீடியோ. ஓகே.
ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஏ நைட்ரஜன் ஃபிக்ஸேஷன். நைட்ரஜன் எப்படி ஃபிக்ஸ் ஆகுதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா, த ப்ராசஸ் ஆஃப் கன்வெர்ட்டிங் இன்ஆர்கானிக் molecular nitrogen, inorganic molecular nitrogen in the atmosphere to அமோனியாவாக அல்லது நைட்ரேட் is called nitrogen fixation. அதாவது இன்ஆர்கானிக் மாலிகுலராக இருக்கிற நைட்ரஜனை வந்துட்டு நம்ம வந்து அட்மாஸ்பியரில் இருக்கிற இந்த இன்ஆர்கானிக் மாலிகுலர் நைட்ரஜனை நம்ம வந்து அமோனியாவாகவோ அல்லது நைட்ரேட்டாக மாற்றுறதுக்கு தான் பேர் வந்துட்டு நைட்ரஜன் ஃபிக்ஸேஷன், ரைட்? அமோனியா இல்லைனாக்கா நீங்கள் நைட்ரேட்டாக மாற்றணும். எதை? இன்ஆர்கானிக் மாலிகுலர் நைட்ரஜனை. இன்ஆர்கானிக் மாலிகுலர் நைட்ரஜன்னா காற்றுல இருக்க அந்த 78% ஆஃப் த நைட்ரஜனை வந்து நம்ம அமோனியாவாக நைட்ரேட்டாக மாற்றுறதுக்கு பேர் தான் நைட்ரஜன் ஃபிக்ஸேஷன். சரிங்களா? செகண்ட் பாருங்கள், ஒன்ஸ் இஃப் தீஸ் ஃபார்ம்ஸ் ஆர் நைட்ரஜன் கேன் பி யூஸ்டு by on the land by plants and in the ocean by the algae. அதாவது இந்த ஃபார்ம் ஆஃப் த நைட்ரஜனை வந்துட்டு யார் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸ். ஓகேங்களா, இது வந்து அமோனியாவாக மாறிடுச்சு, நைட்ரேட்டாக மாறிடுச்சு. இந்த ஃபார்மை யார் எடுத்துப்பாங்கனாக்கா பிளான்ட்ஸ் எடுத்துப்பாங்க. அந்த ஓஷனில் இருக்கிற பைட்டோபிளாங்க்டன்னு சொல்லுவாங்க. பைட்டோபிளாங்க்டன்னா அதாவது ஃப்ளோட்டிங் பிளான்ட்ஸு, அது வந்து இந்த ஃபார்மை வந்து எடுத்துக்கும், அமோனியாவை வந்து எடுத்துக்கும். ஓகேங்களா? அடுத்து பாக்டீரியா பிளான்ட்ஸ் அண்ட் ஆல்கே தென் கன்வெர்ட் these inorganic nitrogen compounds into organic ones through the chemical reaction and the nitrogen becomes available in the ecological food chains. அதாவது இப்போது இந்த இன்ஆர்கானிக் மாலிகுலர் நைட்ரஜன் காற்றுல இருக்கிற அந்த 78% வந்துட்டு இவங்களாம் எடுத்துக்கிட்டாங்க. யார்? பிளான்ட்ஸும் ஆல்கேவும் எடுத்துக்கிட்டாங்க. ஓகே, லேண்டில் வந்து பிளான்ட்ஸ் எடுத்துப்பாங்க, ஓஷனில் வந்து இந்த ஆல்கே எடுத்துக்கிட்டாங்க. திருப்பியும் வந்துட்டு இதை ஆல்கேயை சாப்பிட்ற ஜூ பிளாங்க்டன் இருப்பாங்க இல்லையா? இப்போது அது எப்படின்னாக்கா ஓஷனில் வந்து லாஸ்ட்டு அந்த பெட்டுக்கு முன்னாடி தான் வந்துட்டு இந்த ஆல்கேஸ்லாம் இருப்பாங்க. ஓகேங்களா, இது சீன்னு வச்சுக்கோமே, சும்மா அப்படியே வச்சுக்கோங்க. இது வந்து சி, இங்கே வந்துட்டு இந்த ஆல்கே இருப்பாங்க. அங்கே ஓஷன் தானே சொல்லியிருக்காங்க, ஆல்கே இருப்பாங்க. இந்த ஆல்கையை சாப்பிட்ற அந்த ஜூ பிளாங்க்டன் இருப்பாங்க. ஜூ பிளாங்க்டன்னா அனிமல்ஸு, குட்டி குட்டி கிராப்ஸு, அந்த ஃப்ரான்ஸு, மீன் வகைகள், தவளைகள், கடலுக்குள்ளே என்னென்ன இருக்குதோ அந்த உயிரினங்கள் எல்லாமே கன்ஃபார்மாக வந்து இந்த ஆல்கையை சாப்பிட்டு தான் உயிர் வாழும். அப்படின்னா முடியாது அதால். சரிங்களா? அதை சாப்பிட்டு உயிர் வாழும் இல்லையா? அப்படியே வச்சுப்போம். இங்கே வாங்க, இப்போது வந்து இந்த பிளான்ட்ஸை சாப்பிட்ற எல்லா ஹெர்பிவோரஸும், பிளான்ட்ஸை சாப்பிட்ற எல்லாமே ஹெர்பிவோரஸ் தான். ஓகேங்களா? ஹெர்பிவோரஸை வந்துட்டு ஹெர்பிவோரஸை சாப்பிட்ற எல்லாமே கார்னிவோரஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அது மாதிரி இது ஹெர்பிவோரஸ்னால் ஆடு மாடு அதுக்கப்புறம் வந்துட்டு ஆக்ஸு, குதிரை, அதுக்கப்புறம் நிறைய ரேபிட்டு, இதெல்லாமே வந்து ஹெர்பிவோரஸ் வெரைட்டியில் வரும். ஓகே, இது மட்டும் ஃபாரஸ்ட்டில் இருக்குமா? பிளான்ட்ஸு சாப்பிட்டு இல்லை, ஹெர்பிவோரஸை சாப்பிடக்கூடிய ஒரு சில பெரிய விலங்கினங்கள் இருக்கும். எதெல்லாம் டைகர்ஸ், லைன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? அதுக்கிட்டேயும் இந்த நைட்ரஜன் வந்து போயிடும். எந்த நைட்ரஜனு? இந்த ஆர்கானிக் ஃபார்மில் எடுத்துக்கிட்ட இந்த நைட்ரஜன் வந்து இது உடம்புக்குள்ளே போய், ஓகேங்களா, அது வந்து இப்போ எக்ஸ்கிரீஷன் பண்ணும் இல்லையா? அது வந்து இன்ஆர்கானிக் ஃபார்மாக வந்துடும். ஆர்கானிக் ஃபார்மாக நம்மளுக்கு கிடைச்சிடும். ஆர்கானிக்னா என்னது? கெமிக்கல்ஸ்லாம் இல்லாமல் பியூராக இருக்கிறது தான் ஆர்கானிக்னு சொல்லுவோம். இன்ஆர்கானிக்னா கெமிக்கல் இருக்கிறது தான் நம்ம இன்ஆர்கானிக்னு சொல்லுவோம். அதன் பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்கா இதை சாப்பிட்டு வாழ்கிற எல்லாமே வந்துட்டு ஆர்கானிக் நைட்ரஜனை வச்சுருக்குன்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ அதான் சொல்கிறாங்க. இந்த ஈகாலஜிக்கல் ஃபுட் செயின்குள்ளே போயிடும். ஃபுட் செயின்னா என்னது? இதை சாப்பிட்டு அது வாழும், அதை சாப்பிட்டு அது வாழும். ஹீட் அண்ட் வாட்டர் அப்படி இல்லையா? அது மாதிரி இது வந்து அப்படியே போயிட்டே இருக்கும். புரியுதுங்களா? ரேபிட்டை சாப்பிட்றது வந்துட்டு பெரிய விலங்கினங்கள் சாப்பிட்றது, அதுக்கு பெரிய மிருகங்கள் வந்து அதை சாப்பிடும். அது மாதிரி வந்து இந்த ஃபுட் செயின்குள்ளே இந்த நைட்ரஜன் எப்படியாச்சும் உள்ளே என்ட்ராயிடும். சரிங்களா? அதான் பாயிண்ட் இஸ் திஸ். Bacteria, plants and algae then converted these inorganic nitrogen compounds into the organic ones through the chemical reaction. ஓகேங்களா? And nitrogen becomes available in the ecological food chains. When organism die, bacteria convert the organic compounds containing the nitrogen back to the ammonia. திருப்பியும் வந்துட்டு இந்த அமோனியாவாக வந்து ஆர்கானிக் வந்து ஃபார்மில் இருந்தது, இன்ஆர்கானிக் ஃபார்மில் இருந்தது இல்லையா? திருப்பியும் வந்துட்டு இந்த ஆர்கானிசம் வந்து இந்த உயிரினங்கள் வந்து சாகும்போது பாக்டீரியா வந்து திருப்பி என்ன பண்ணும்? அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை வந்து கண்டெய்னிங் நைட்ரஜன் பேக் டு தி அமோனியா நைட்ரேட்டாக திருப்பியும் வந்துட்டு இந்த சாயிலுக்கே கொடுத்துரும்.
திருப்பியுமே which enter in the atmosphere. அதுக்கு தான் டீநைட்ரிஃபிகேஷன் சொல்கிறாங்க. வாட் இஸ் மீன் டீநைட்ரிஃபிகேஷன்? திருப்பியும் வந்து இந்த இன்ஆர்கானிக் மாலிகுலர் நைட்ரஜன் இருக்குது இல்லையா, 78% வந்து அட்மாஸ்பியரில் இருந்தது இல்லையா, திருப்பியும் வந்து ஒரு சைக்கிள் மாதிரி திருப்பியும் வந்து மண்ணுக்குள்ளேயே போகும். அதுதான் சரிங்களா. ஓகே, இந்த நைட்ரஜன் ஃபிக்சேஷன் இருக்குது இல்லைங்களா, இந்த நைட்ரஜன் ஃபிக்சேஷன் வந்து எப்படி நடக்குன்றதை பார்க்கலாம். கன்வர்ஷன் ஆஃப் த மாலிகுலர் நைட்ரஜன் அப்படின்னாக்கா, இந்த இன்ஆர்கானிக் நைட்ரஜன் இருக்கு இல்லையா, நைட்ரோஜன் இருக்கு இல்லையா, அது வந்து 78% வந்து அட்மாஸ்பியரிக்கில் இருக்குது. ஓகே, அது வந்து பயாலஜிக்கலாக என்னது ஆர்கானிக்காக நம்ம எப்படி மாற்றுறன்றதை பார்க்கணும் சரிங்களா. அவைலபிள் நைட்ரஜனா. ஓகே, ஃபஸ்ட்டு மெத்தடு, செகண்ட் மெத்தடு, தேர்டு மெத்தடு அப்படி கூட வச்சுக்கலாம் சரிங்களா. ஃபிசியோ கெமிக்கல் ஃபிக்சேஷன். ஃபிசிக்கலாக வந்துட்டு எப்படி வந்து அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன் வந்துட்டு மண்ணுக்குள்ளே வருதுன்றதை பார்க்கலாம் சரிங்களா. ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், இந்த லைட்டனிங் இருக்குது இல்லையா, இந்த மின்னல் மூலமாக மின்னல் வருது அப்படின்னாக்கா காற்றுல இருக்கிற நைட்ரஜன் வந்துட்டு ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகி இங்கே பாருங்கள், அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன் N2 கம்பைன்ஸ் வித் தி O2 கிவ் த நைட்ரோஜன் ஆக்சைடு இல்லையா. ஒன்றும் இல்லை, சிம்பிளாக நைட்ரஜன் வந்துட்டு ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து நைட்ரஜன் ஆக்சைடு கொடுக்குது சரிங்களா. இந்த நைட்ரஜன் ஆக்சைடு வந்துட்டு வாட்டரோட கலந்து நைட்ரேட்டாக மாறுது சரிங்களா. இந்த நைட்ரஜன் ஆக்சைடு தான் வாட்டரோட கலந்து நைட்ரேட்டாக மாறுது. இந்த நைட்ரேட் ஃபார்மில் இருக்கிறது தான் பிளான்ட்ஸ் வந்து எடுத்துக்குது சரிங்களா. அப்படியே காற்றுல இருக்குது நைட்ரஜன் இருக்குதுன்னு அப்படியே எடுத்துக்கிறது, கேட்சப் பண்ணிக்கிறது கிடையாது. அது வந்து மின்னல் மூலமாக நைட்ரஜன் வந்து ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணி நைட்ரஜன் ஆக்சைடாக மாறி அந்த நைட்ரஜன் ஆக்சைடு வந்து வாட்டரோட ரியாக்ட் பண்ணி அப்புறம் உங்களுக்கு வந்து என்ன ஃபார்மில் கிடைக்குது, நைட்ரேட் ஃபார்மில் வந்துட்டு கிடைக்கும். அப்போ தான் பிளான்ட்ஸ் வந்து எடுத்துக்க முடியும் சரிங்களா. தட் இஸ் கால்ட் ஃபிசியோகெமிக்கல் ஃபிக்சேஷன். அடுத்து பயாலஜிக்கல் ஃபிக்சேஷன் பார்க்கலாம். நைட்ரஜன் ஆஃப் அட்மாஸ்பியர் கன்வர்ஷன் ஆஃப் தி நைட்ரைட் அண்ட் நைட்ரேட்ஸ் ஓகேங்களா. அது வந்து பாக்டீரியல் ஆக்டிவிட்டி மூலமாக நம்மளுக்கு வந்து மாறும் சரிங்களா. பயாலஜிக்கல்னால் அது பாக்டீரியல் மெத்தட் படி நம்மளுக்கு மாறும், அண்டு ஆல்கே மூலமாகவும் அது மாறும் சரிங்களா. ஓகே, அதை தான் வந்துட்டு பிளான்ட்ஸ் எடுத்துக்கும். ஃப்ரீ லிவிங் பாக்டீரியா கிளாஸ்டோடியம். ஃப்ரீ லிவிங் பாக்டீரியா வந்து சாயிலுக்குள்ளே இருக்கும், பாக்டீரியா இருக்கும் இல்லையா, சின்ன மைக்ரோ ஆர்கானிசம்லாம் சாயிலுக்குள்ளே இருக்கும். அதான் ஃப்ரீ லிவிங் பாக்டீரியா. கிளாஸ்டோடியம், அசோபாக்டர், இதெல்லாம் பாக்டீரியாவோட நேமு. கன்வெர்டட் N2 நைட்ரஜன் ஆஃப் தி அட்மாஸ்பியர் வித் தி H2 to form அமோனியா ஓகேங்களா. இந்த N2 வந்துட்டு H2 கூட சேர்த்து உங்களுக்கு அமோனியாவாக ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். இது எல்லாமே இந்த ஃப்ரீ லிவிங் பாக்டீரியா வந்து ஃப்ரீ லிவிங் பாக்டீரியாவான கிளஸ்டோடியம், அசோபாக்டர் இதெல்லாமே ஹெல்ப் பண்ணுது. எதை அட்மாஸ்பியரில் இருக்கிற நைட்ரஜனை வந்துட்டு H2 கூட சேர்த்து ஹைட்ரஜனோட சேர்த்து அமோனியாவாக கன்வெர்ட் பண்ணி பிளான்ட்ஸ் எடுத்துக்கிற வகையில் வந்துட்டு கன்வெர்ட் பண்ணுது சரிங்களா. அடுத்து மூணாவது வந்து சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப் பாக்டீரியா. அப்படின்னாக்கா நீங்கள் இதை கொடுத்தா நான் அதை கொடுப்பேன், நீ ஷெல்டர் கொடுத்தா நான் உனக்கு உணவு கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சில ரூட் நூடுல்ஸில் வந்துட்டு இந்த பாக்டீரியாக்கள் வந்து வாழும். சிம்பயோட்டிக் ரிலேஷன்ஷிப் பண்ணுற இந்த பாக்டீரியாக்கள் வந்து வாழும். அந்த பாக்டீரியாக்கள் வந்துட்டு இந்த பயாலஜிக்கல் ஃபிக்சேஷனை பண்ணும் சரிங்களா. அதுதான் சிம்பயோட்டிக் ரிலேஷன்ஷிப். சிம்பயோட்டிக்னா யூ வில் கிவ் சம்திங் அண்ட் ஆல்சோ ஐ எம் கிவிங் மியூச்சுவல் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்களா. இஃப் யூ கிவ் சம்திங் அண்ட் ஐ எம் ஆல்சோ கிவிங் சம்திங், அந்த மாதிரி கொடுக்கல் வாங்கல் இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான். அது வந்து ரூட் நூடுல்ஸில் இந்த பிளான்ட்ஸ் இருக்கிற லெகுமினஸ் பிளான்ட்ஸ் சொல்லுவாங்க, அந்த பருப்பு வகைகள் அந்த மாதிரி பிளான்ட்ஸில் பீ பிளான்ட்டு, பட்டாணி செடிகள், அந்த ரூட் நூடுல்ஸில் தான் இது வாழும். ரூட்டில் போய்ட்டு இந்த பாக்டீரியாக்கள்லாம் வாழும். அப்போ வந்து அந்த பிளான்ட்ஸுக்கு தேவையான நைட்ரஜனை வந்துட்டு நைட்ரஜன் அட்மாஸ்பியரிக் கேஸாக இருக்கிறது இல்லாமல் மண்ணில் போயிட்டு அது வந்து கன்வெர்ட்டபிள் ஃபார்மில் கொடுக்கும். அந்த கன்வெர்ட்டபிள் ஃபார்ம் தான் இந்த அமோனியா, நைட்ரேட்ஸ் எல்லாமே. நைட்ரஜனாக எடுத்துக்காது, ஈவன் தான் நம்ம கூட அதை எடுத்துக்க முடியாது ஓகேங்களா. Now we are seeing nitrogen assimilation. What is meant by nitrogen assimilation? Inorganic nitrogen we have in the atmospheric. ஓகே, 78% நம்மளுக்கு வந்து நைட்ரஜன் இருக்குது. அதில் வந்துட்டு நைட்ரேட், அமோனியா இதெல்லாம் இருக்குது. அதை வந்துட்டு இன்ஆர்கானிக் நைட்ரஜனை வந்துட்டு பை பிளான்ட்ஸ் வந்துட்டு
ஆர்கானிக் நைட்ரோஜனாக மாற்றும். ஓகேங்களா, ஆர்கானிக் நைட்ரோஜன் என்னென்னாக்கா அமினோ ஆசிட்ஸு, என்சைம்ஸு, குளோரோஃபில்லு இதெல்லாம் மாற்றிக்கும். சரிங்களா, இதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபார்மில் வந்துட்டு நைட்ரஜன் வந்து மாற்றுறதுக்கான இந்த ஹெல்ப்பை வந்துட்டு பை பிளான்ஸ் தான் செய்யும். அதனால தான் வந்துட்டு நைட்ரஜன் அசிமிலேஷனாக உள்ள எடுத்துக்கொள்ளுதல். பிளான்ஸ் வந்து இந்த நைட்ரஜனை உள்ளே எடுத்துக்கிட்டு இந்த ப்ராடக்ட் ஆர்கானிக் ப்ராடக்டை நம்மளுக்கு தருது. தட் இஸ் கால்ட் த நைட்ரஜன் அசிமிலேஷன். சரிங்களா, நெக்ஸ்ட்டு வந்து அமோனிஃபிகேஷன். அமோனிஃபிகேஷன் அப்படின்னாக்கா டெட் ஆர்கானிக் மேட்டர் இருக்கு இல்லையா, எதுவாக இருந்தால் பிளான்ஸ் இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் வந்துட்டு அனிமல்ஸ் இருந்தாலும் சரி, ஓகே, அதுலேருந்து நம்மளுக்கு அமோனியா வெளியே வரும். எக்ஸ்க்ரீட் ஆஃப் த அனிமல்ஸ், மோஸ்ட் ஆஃப் த இது ஒரு தனி டாப்பிக்காகவே படிக்கணும். ஓகேங்களா, அது எக்ஸ்க்ரீட் ஆஃப் த பேர்ட்ஸு, அதுக்கப்புறம் ஆக்வாட்டிக் அனிமல்ஸ் அண்ட் ஆல்சோ டெரெஸ்டீரியல் அனிமல்ஸ் இதெல்லாம் எக்ஸ்ட்ரீட் பண்ணும்போது டெஃபினட்டாக அதில் வந்து அமோனியா இருக்கும். அது எப்படி ஆச்சுனாக்கா இந்த மாதிரி இன்ஆர்கானிக் நைட்ரோஜன் வந்து உள்ள எடுத்துக்கிற அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ் வந்து அதை வந்து அமோனியாவாக கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு எக்ஸ்ட்ரீட் மூலமாகவும் அது இறந்துட்ட பிறகு நம்மளுக்கு வந்துட்டு அந்த அமோனியா கிடைச்சிடும். சரிங்களா, தட் இஸ் கால்டு அமோனிஃபிகேஷன். அப்படியே தனியாக நடந்துருமா இந்த ப்ராசஸ் எல்லாம், அதுக்காக ஒரு சில பை பாக்டீரியா மூலமாக நம்மளுக்கு வந்து இது கிடைக்கும். எந்தெந்த பாக்டீரியா வந்து அதுக்கு உதவி செய்யுதுன்னா presence ஆஃப் த அமோனிஃபைங் த பாக்டீரியா. எந்தெந்தெல்லாம் வந்துட்டு ஆர்கானிக் நைட்ரஜனை வந்துட்டு அமோனியாவாக மாற்றுது அப்படின்னாக்கா பேசிலஸ் மைகாட்டிஸ், பேசிலஸ் வல்காரிஸ், பேசிலஸ் ரானசஸ். ஓகேங்களா, நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். தட் புல்லட் பாயிண்ட் ஒன்லி ஐ எம் டேக்கிங் ஹியர். சரிங்களா, அதாவது ஒன்றும் இல்லை, இந்த இன்ஆர்கானிக் நைட்ரஜனை வந்துட்டு ஆர்கானிக் நைட்ரஜனாக மாற்றுறது வந்து எதுனா பை பிளான்ஸு. சரிங்களா, வாட் இஸ் மீன் பை இன்ஆர்கானிக் நைட்ரஜன் ஒன்று இருக்கும் இல்லையா, அது நைட்ரேட்டு அமோனியா. வாட் இஸ் மீன் பை இன்ஆர்கானிக் நைட்ரஜன் ஒன்று இருக்கும் இல்லையா, அதுதான் அமினோ ஆசிட்ஸு, என்சைம்ஸ் எக்ஸெட்ரா, குளோரோஃபில். ஓகேங்களா, அமோனிஃபிகேஷன்னா என்ன நடக்கும்? அமோனிஃபிகேஷன்னா இறந்து போன பிளான்ஸ் உடல்ல இருந்தும் இறந்து போன அனிமல்ஸ் உடல்ல இருந்தும் இந்த அமோனியா வந்து நம்மளுக்கு கிடைக்கிறோம். எக்ஸ்க்ரீட் பண்ணும், வெளியே வரும் இல்லையா த்ரூ த சாலிடு, அதுலேருந்து நம்மளுக்கு அமோனியா வந்து கிடைக்கும். சரிங்களா, இது எல்லாமே வந்துட்டு பண்ணுறது எதுனாக்கா பை பாக்டீரியா. எந்தெந்த மாதிரியான பாக்டீரியானா பேசிலஸ் மைகாட்டிஸ், பேசிலஸ் வல்காரிஸ், பேசிலஸ் ரம்சஸ். ஓகே, இண்டஸ்ட்ரியல் தொழிற்சாலைகளில் வந்துட்டு இந்த நைட்ரஜன் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னாக்கா ஹேபர் ப்ராசஸ்ன்ற முறையை பயன்படுத்தி தான் இந்த நைட்ரஜனை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. எங்கே வந்துட்டு industrial fixation of the nitrogen is achieved by the Haber process. The following are part of the nitrogen cycle. இதெல்லாம் நம்ம பார்த்தோம், நைட்ரிஃபிகேஷன் பார்த்தோம், எஸ் அசிமிலேஷன் பார்த்தோம், அமோனிஃபிகேஷன் பார்த்தோம், டீநைட்ரிஃபிகேஷன் பார்த்தோம். ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து ஆல் ஆஃப் தி அபவ் இப்படி தான் கேட்பாங்க. இந்த எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ they are asking question like this only. நைட்ரஜன் சைக்கிள் தெரிஞ்சால் தானே என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குன்னு தெரியும் இல்லையா. ஸோ நைட்ரிஃபிகேஷன் இருக்குது, அசிமிலேஷன் இருக்குது, அமோனிஃபிகேஷன் இருக்குது, டீநைட்ரிஃபிகேஷன் இருக்குது. இது எல்லாமே பார்ட் ஆஃப் தி நைட்ரஜன் சைக்கிள் ஒன்.